கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பருவோம், சிகரந்தோடுவோம். ஆப்பிள் மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, திராட்சை செடி இருக்குது, பைனாப்பிள் மரம் இருக்குது. இந்த மரங்களெல்லாம் இனிப்பான பழங்களை கொடுக்கறது. நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் இந்த பழங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கிற உரம், அந்த மேனவர் எப்படி போடுறோம்? இப்போ ஆப்பிள் பழம் டேஸ்ட்டாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும், அதுக்காக மூட்டை மூட்டையை சர்க்கரையை அள்ளி கொண்டு கொட்டுறோமா? இல்லை. அந்த உரம் டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல, அது கசப்பாக இருக்கும், ஓர்ப்பாக இருக்கும், எந்த டேஸ்ட்லேயும் இருக்கலாம். ஆனால் அது உரம். ஆனால் அந்த சுவையற்றது போல் இருக்கின்ற உரம், அது இனிப்பில்லாத உரம், அதைத்தான் நாம் மரங்களுக்கு போட்டு இல்லாத செடிகளுக்கு போட்டு சுவையான இனிப்பான பழங்களை கொடுக்கிற மரங்களை வளர்க்குறோம். இனிப்பான விளைவுகளை கொடுப்பதற்கு கசப்பான உரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறது எல்லாமே இனிப்பாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க, சுவையாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க, ரசிக்கும்படியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ரசிக்கும்படியாக இருக்கணும், ருசிக்கும்படியாக இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி எதிர்பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு டேஸ்டெல்லாம் உண்டுங்கிறது உண்மைதான். ஆனாலும் கனி கொடுக்க வைக்கின்ற அந்த உரமாகிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லா நேரங்களிலும் இனிப்பாக இருப்பதில்லை. அது கசப்பாகவும் இருக்கும், அது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாகவும் இருக்கும். ஆனால் அந்த தேவ வார்த்தையாகிய உரம், அதை நாம் ரிசீவ் பண்ணாதான், இன்டேக் பண்ணாதான் நம்மிடத்துலேருந்து நல்ல கனிகள் உருவாகும். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறதுல இனிமையை காண்கிறாங்க, ஆனால் விளைவில்லை. நல்ல ஆவிக்குரிய பண்புகள் உருவாக வேண்டுமென்றால், நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டுமென்றால், அதனை உருவாக்குகின்ற உரம் என்ற ஒன்று இருக்கிறது. நல்ல தேவ வார்த்தைகளை நம்ம கேட்கணும், நல்ல சத்திய வழிகாட்டுதல் நம்ம பெறணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அது சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிறது மாதிரி, ரொம்ப என்ஜாய் பண்ணுறது மாதிரி, ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதில்ல. ஆனால் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்மிடத்தில் சுவையான விளைவில் ஏற்படுகிறது, சமாதான விளைவில் ஏற்படுகிறது, சந்தோஷ விளைவில் ஏற்படுகிறது, ஆசீர்வாத விளைவில் ஏற்படுகிறது, நல்ல சுபாவ விளைவில் ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கேட்கறதுலே இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கறதுனால அநேகர் உற்சாகமான பிரசங்களை கேட்குறாங்க, நம்பிக்கை ஊட்டும் பிரசங்களை கேட்குறாங்க, ஜனரஞ்சகமான பிரசங்களை கேட்குறாங்க. அவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவாருங்க, அவர் பிரசங்கம் பண்ண கேட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சில சொல்லுவாங்க. ஆனால் வாட்ஸ் அவுட்கம்? அதை கேட்டு என்ன விளைவு? நம்பிக்கையான பிரசங்களை கேட்கலாம், அன்பு ததும்புகிற பிரசங்களை கேட்கலாம், சந்தோஷம் தருகிற பிரசங்களை கேட்கலாம், ஆனால் விளைவு என்ன என்பது முக்கியம். ஆகையால் தேவனுடைய வார்த்தைகள் சில நேரத்தில், எல்லா நேரங்களையும் ஆண்டவர் தருகிற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தரும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் அவைகள் கசப்பான உண்மைகளாகவும் இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனைகளில் கசப்புத்தன்மை இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கிறதில்ல. ஆனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் தருகிறது இனிப்பாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, ஓர்ப்பாக இருந்தாலும் சரி, புளிப்பாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய நன்மைக்கு. அதுதான் உரம். அதை நம்ம மனதார ஏற்றுக்கொள்கிற பொழுது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் விளைவாக வருகிறது, நன்மைகள் விளைவாக வருகிறது, சமாதான சந்தோஷம் விளைவாக வருகிறது, நற்பண்புகள் விளைவாக வருகிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகளில் எப்பொழுது இனிப்புத்தன்மை எதிர்பாராதபடிக்கு, அது எந்த தன்மையுடையதாக இருந்தாலும் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமாக ஆசீர்வாதமான இனிப்பான விளைவுகள் ஏற்படும்.